அதாவது அந்த போர்டில், அந்த கேம்பெயின் போர்டில் என்ன வச்சுருக்காங்கன்னா, நீ அடிக்கிறது மாதிரி அடி, நான் அழுகிறது மாதிரி அழுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆளும் திமுக அரசும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவும் இரட்டை வேடம் போடுகிறார்கள். ரெண்டு பேருமே கூட்டு களவாணிகள். அந்த இம்ரான் யார் அப்படின்னா, அவாலா டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க, இது போன்ற நகை வாங்குவதற்காக பெரிய தொகை எடுத்துகிட்டு வரவங்க, பேங்க்லேருந்து பெரிய அளவிற்கு பணம் எடுத்துகிட்டு வரவங்க, இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி கொள்ளையடிக்கிறான் அப்படின்னு. கொள்ளையடிச்சு என்ன பண்றான்? நமக்கு தீர்ப்பு சாதகமாக வந்தால் இதை எப்படி, பாதகமாக வந்தால் இதை எப்படி எதிர்கொள்வதுங்கிறதுல ஃபுல் பிளான் அவங்கள்ட்ட இருந்தது. இது நமக்கு தெரியாமல் போய்விட்டதே என்ற காவல்துறைக்கு அந்த ஒரு எரிச்சல் இருக்கிறது. அதுவும் 54 பேர் படுகொலை செய்வதற்கு காரணமாக இருந்த, மூளையாக செயல்பட்ட ஒரு பயங்கரவாதி பாஷாவுடைய இறுதி ஊர்வலத்துக்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்க, அதெல்லாம் சரியா, இப்படி போன்ற பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. இவங்களுடைய ஸ்டேஷனரி கடையில் ஜபம் பண்ணுறது, நீங்கள் மதம் மாறுங்க, குடும்பத்தோடு இவர்களை கன்வின்ஸ் பண்ணி மதம் மாற்றுறதுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்களுக்கு இது டார்ச்சராக இருக்குது. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். தாவேகாவின் மும்மொழி கொள்கை எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு, கெட் அவுட் இயக்கத்தில் கையெழுத்திட மறுத்த பிரசாந்த் கிஷோர், லோக்சபா தொகுதி மறுசீரமைப்பு அறிவிப்புக்கு முன்னே போராட்டம் அறிவித்த ஸ்டாலின், ஜாமீனில் தலைமறைவான பாடி சுரேஷ் கொலையாளி கைது, இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியத்திற்கு சம்மன் அனுப்பி அலைக்கழிப்பு, மதுரையில் கட்டாய மதமாற்றம், மன உளைச்சலில் தற்கொலை முயற்சி. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராஜேஷ் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தியாக தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி துவங்கப்பட்டு 2 ஆண்டு நிறைவு விழாவை இன்னைக்கு மகாபலிபுரத்தில் ஒரு பிரைவேட் ஹோட்டலில் நடத்தியிருக்காங்க. அது கூடவே இந்த மும்மொழி எதிர்ப்பு கொள்கை, ஹிந்திக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய தீர்மானம், அதுக்கு கெட் அவுட் இயக்கம்னு ஒன்று தொடங்கி வச்சிருக்காரு. இந்த 2 ஆண்டு நிறைவு கூட்டத்திற்கு பிரசாந்த் கிஷோர் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கிறார். இந்த கெட் அவுட் இயக்கத்தில் நடிகர் விஜய் அவர்கள் சைன் போடுறாரு. அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள், நிர்வாகிகள்லாம் சைன் போடுறாங்க. அப்போ பிரசாந்த் கிஷோரையும் சைன் போட கூப்பிடுறாங்க. இல்லை நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவர் கையை காட்டுற, செய்கை காட்டக்கூடிய வீடியோ வெளியில் வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிறது மாதிரி இதை எடுத்துக்கிறதா அப்படின்னு தெரியல. ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் அவர்களோடு இந்த எலெக்ஷன் சம்பந்தமாக இந்த இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணுறது அப்படின்னு அவரை வைத்து தான் ஆரம்பத்தில் விஜய் கட்சி கட்டமைப்பு மற்ற விஷயங்கள்லாம் சொன்னது. இதற்கு மத்தியில் அவருக்கும் புசி ஆனந்துக்கும் பிரச்சனை, புதுசாக அப்பொழுது ஆதவ் அர்ஜுனா வந்ததுனால அதுக்கான ஒரு சிக்கல் அப்படின்னு இது சம்பந்தமாக நிறைய ஆடியோ லீக் ஆனது, அந்த இஷ்யூலாம் ஒரு பக்கம் போனது. ஆனால் இன்றைக்கே இந்த மீட்டிங்கில் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறது மாதிரி ஆதவ் அர்ஜுனா எங்களுக்குள்ளார எந்த பிரச்சனையும் இல்லை, குறிப்பாக ஆளும் கட்சி இது சம்பந்தமாக பெரிய அளவில் பூதாகரமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை ஒவ்வொன்றாக வெளிக்கொண்டு அது விஷயமாக ஊடகங்களில் டிபேட் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசுகிறாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஆதவ் அர்ஜுனா பேசுனது ஒரு பக்கம். ஆதவ் அர்ஜுனா வந்த உடனேயே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் உடனே அவரை கொண்டு வந்துடுவார். அதாவது இதிலிருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது, திமுகவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தவர் தான் பிரசாந்த் கிஷோர் கடந்த தேர்தலில். அதை கொண்டு வந்ததும் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு அவர் பொதுவெளியில பேசியிருக்கிறார். இல்லை அது நாங்களே எங்கள் மாப்பிள்ளையே பார்த்துக்கிட்டாருங்கிறது மாதிரி இவங்க கட்டமைச்சாங்க. ஆனாலும் இப்பொழுது ஆதவ் அர்ஜுனா விஜய் கட்சிக்கு வந்த பிறகு உடனே நான் இனிமேல் இந்த தேர்தல் விஷயமாக இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க்கெல்லாம் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், இப்போதைக்கு எதுவும் பண்ணுறதுக்கான ஐடியா இல்லைன்னு சொன்ன பிரசாந்த் கிஷோர் இப்பொழுது இதை ஒத்துக்கிறார் அப்படின்னா அவரை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஒரு மேலெழுந்த வாரியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒன்று.
அதில் நான் சைன் பண்ண மாட்டேன். அதாவது அந்த போர்டில், அந்த கேம்பெயின் போர்டில் என்ன வச்சுருக்காங்கன்னா, நீ அடிக்கிறது மாதிரி அடி, நான் அழுகிறது மாதிரி அழுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆளும் திமுக அரசும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவும் இரட்டை வேடம் போடுகிறார்கள். ரெண்டு பேருக்குள்ளார ரெண்டு பேருமே கூட்டு களவாணிகள் அப்படிங்கிற விஷயம் சொல்லி தான் இந்தி திணிப்புக்கு எதிராக, மும்மொழிக்கு எதிர்ப்பு அப்படின்லாம் சொல்லி இந்த கெட் அவுட் அப்படின்னு கேம்பெயின் ஆரம்பிக்கிறாங்க. அதை ஸ்பெசிஃபிக்காக அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் என்னன்னு அவர்கிட்ட டீட்டெயில் கேட்குறாரு. இதை சொன்ன உடனே நம்மள்கிட்ட வராதிங்க, இது உங்களுடைய அரசியல் நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறது மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இருந்து மூஞ்சில் அரைஞ்சது மாதிரியான ஒரு பதிலை பிரசாந்த் கிஷோர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். ஒன்று, பிரசாந்த் கிஷோர் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. வாரிசு அரசியல் இப்போ சமீப காலமாக ஆளும் அரசுக்கு ஆதரவாக, ஏன் அதில் ஒரு அணி பிரிவு போல செயல்படக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லாம் வாரிசுங்கிறது என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு முட்டு கொடுக்கறது மாதிரி பல டிபேட்ஸ் பண்ணுறது, அது சம்பந்தமாக அதற்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களை அழைச்சிட்டு வந்தே பேசுறது, அதெல்லாம் பேசுறத பார்க்குறோம். ஆனால் இந்த வாரிசு குறித்து அழகாக பிரசாந்த் கிஷோர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். கபில் தேவ், கவாஸ்கர் இவங்கெல்லாம் ஒரு நேரத்தில் கிரிக்கெட்டில் பெரிய ஜாம்பவான்களாக இருந்தார்கள். கபில் தேவுடைய மகன்களும் கவாஸ்கருடைய மகன்களும் மட்டும்தான் கிரிக்கெட் விளையாடணும்னு ஒரு சூழல் இருந்ததுன்னா நமக்கு சச்சின் டெண்டுல்கர் கிடைத்திருப்பாரா, தோனி கிடைத்திருப்பாரா? இருந்த ஒரு பகுதியை சார்ந்தவர் தான் அப்படிங்கிறத. நாளைக்கு அவர் இப்பொழுது ஐபிஎல்ல வெற்றி கொடி நாட்டி இருக்கிறார். அவருக்கு எதிராகவே நான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த தேர்தலையும் கூட நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறது போலலாம் அவர் பேசியிருக்காரு. காரணம், நமக்கு அந்த வாரிசு அரசியலை பற்றிய அந்த புரிதல் நமக்கு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் பேசும் பொழுது மிக முக்கியமாக ஒரு விஷயத்த பேசுறாரு. இங்கே நடக்கக்கூடிய திமுக பாஜகவுக்கு எதிராக இந்த மொழி அரசியல் சம்பந்தம், இது வந்து எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுக்கிறது மாதிரி இருக்கு. சோசியல் மீடியாவை பார்த்து ஹேஷ்டேக் மூலமாக சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். ரைட்டு, புரியுது. உதயநிதி கெட் அவுட் மோடின்னு சொல்லும் பொழுது, நாங்கள் கெட் அவுட் ஸ்டாலின் நாளைக்கு காலையில் நான் ஆரம்பிக்கிறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு அண்ணாமலை சொன்னார். அந்த போட்டியிலே அண்ணாமலை ஜெயித்து விட்டார் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. பாஜகவால் சோசியல் மீடியாவில் பெரிய அளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். தோ தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லைன்னா கூட அவங்களால அதை சாதித்து காட்ட முடியுங்கிறது ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒன்று, இப்போ இவர்களை போல பிரசாந்த் கிஷோரோ ஜான ஆரோக்கியசாமியோ அழைச்சிட்டு வந்தெல்லாம் இங்கே ஒன்றும் பண்ணலை. சுயமாக பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் களமாடி தான் சோசியல் மீடியாவில் இந்த ட்ரெண்டிங்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று. அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு தெரியும், ஒன்று கெட் அவுட் மோடி ஒரு பக்கம், கெட் அவுட் ஸ்டாலின் ஒரு பக்கம் இருப்ப, நடுப்புற சந்தில் சிந்து பாடி அடுத்த 2026 சிஎம் விஜய்னு தாவேக்கா ஆட்களும் வந்து சமூக வலைத்தளங்களில் அவங்க புதுசாக ஒரு ட்ரெண்டிங் கொண்டு வந்ததே நம்ம பார்க்குறோம். சரி, ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்திருக்கு. நீ யாரா இந்த காமெடி பீஸு அப்படிங்கிறது மாதிரி தான் சோசியல் மீடியாவில் கேட்டாங்க. இப்போ உங்கள் ஆட்கள் ஏன் இப்போ அந்த சண்டைக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதுக்கு விஜய் பதில் சொல்லுவாரான்னு தெரில. பல விஷயங்கள் விஜய் பேசி இருக்கிறார். ஆனால் மொழி அரசியல் அவரும் எப்படி பேசுகிறாருங்கிற பார்க்குறோம். இந்தி திணிப்பு அப்படின்னா, ஏன்னா இப்போ இன்னைக்கு காலையிலேயே வந்து ஒரு வழிகாட்டிகள், கொள்கை வழிகாட்டிகள்னு ஒரு ஏஐல தயாரான ஒரு வீடியோ போடுறாங்க. அதில் வந்து அம்பேத்கரும் ஈவேராவும் இவர் கையை பிடிச்சிட்டு தோல் மேலே, இது வந்து நமக்கு வந்து காமெடியாக இருக்குது. இப்போவோ இறந்து போன ஈவேரா, அம்பேத்கர், ஓகே, இவங்க கான்ஸ்டியூஷனில் இது பண்ணியிருக்காங்க. இவர் தீகாவுக்கு ஏதோ ஒரு பங்களிப்பு செய்திருக்கிறார். ஜாதி ஒழிச்சிருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தினமும் இப்போது வரை ஜாதி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இவர்களை கொள்கை வழிகாட்டி அப்படின்னு வச்சுக்கிட்டு அதை காமெடியாக ஒரு ஏஐல ஒரு வீடியோ வச்சுட்டு இது மக்களுக்கு என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது தெரியல. மொழி அரசியல் செய்து கொண்டிருக்கிறது திமுக. அதை ஒட்டிய நானும் மொழி அரசியல் செய்வேன்னு தொடங்கிய தாவேக்காவிற்கு அவங்களுடைய கொள்கை வகுப்பாளர், தேர்தல் கொள்கை பகுப்பாய்வு செய்து அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பண்ணக்கூடிய பிரசாந்த் கிஷோரே அவங்க தலையில கொட்டி இருக்கிறார். அப்படிங்கிற பொழுதே இது ஓட்டு வாங்கி கொடுக்காது, இது செல்லுபடியாகாது. ஏன்னா அவருடையது யூஎஸ்பி, யூனிக் செல்லிங் பிரைஸ். நீ ஒரு விஷயத்தை, எந்த விஷயத்தை கையில் எடுக்கிற அது வந்து மக்களுக்கு போய் சேருமா, அதன் மூலம் உனக்கு ஓட்டு வாங்கி தருமா, இதை வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணக்கூடியவர் தான் பிரசாந்த் கிஷோர். அவர் மேடையிலே சொல்லிட்டார், இது உனக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனால் இதை போய் நீ கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கடா முட்டா பயிலேன்னு சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். இன்றைய அடுத்த செய்தியாக தமிழக முதலமைச்சர் தலைமையில் நேற்று அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதில் பல்வேறு விவாதங்கள், விஷயங்கள் குறித்து அவர் விவாதிச்சிருக்காரு. அதில் மார்ச் 5ஆம் தேதி மீண்டும் ஒரு கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. அதில் மெயினாக ஒரு கன்சர்னாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
பாராளுமன்றம் அந்த வரையறை, அந்த தொகுதிகள் வரையறை மறுசீரமைப்பு செய்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி இந்த அரசு, பாஜக அரசு செய்தால் தமிழகம் கிட்டத்தட்ட ஒரு 8 தொகுதியை இழக்கக்கூடிய வாய்ப்பு நேரிடும். அது நமக்கு எதிர்காலத்துல நம்ம குரல் கொடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடும். நம்ம அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஸோ அனைத்து கட்சிகளும் ஒரு கூட்டத்தை கூட்டி இதுக்கு ஒரு முடிவை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு தமிழக முதல்வர் இப்போ ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இதை கிண்டலா சொல்லலாம்னா, பெரியார் வாழ்க, கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, அண்ணா உதயண்ணா வாழ்க அப்படின்னு ஒரு கோஷம் போடுறதுக்கு இன்னும் ஒரு 8 சீட்டு குறைஞ்சாதான் என்ன, இல்லை 8 சீட்டு அதிகமாயிட்டா அதனால இவங்க என்ன சாதிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. சமீப காலமாகவே தமிழக அரசியலில் குறிப்பாக இந்த ஆளும் அரசு, அதாவது தான் எதற்காக வெற்றி பெற்று வந்தோம், மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தோம், என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் செய்யலை அப்படிங்கிறதுல ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி பார்க்கறது தான் ஒரு அரசியல் கட்சிக்கு, ஆட்சி நிர்வாகத்திற்கு அழகு. அதுலேயே உங்களுக்கு எவ்வளவு குழப்பம் இருக்குன்னு பார்க்குறோம். இன்னைக்கு காலையிலே பார்த்தா ஒரு அதிமுகவுடைய ஐடி விங்லேருந்து அழகாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. கடந்த 2-3 மாசத்துல இதே முதல்வர் எப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் என்ன சொல்றாரு, 99% நாங்கள் எல்லா வாக்குறுதிகளையும் செய்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. போன மாதம் என்ன சொல்லியிருக்காருன்னா 77% முடிஞ்சு. அதாவது அதில் ரவுண்ட் ஆஃப் கூட அவங்க பண்ண மாட்டாங்க, 77% முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாரு, இந்த மாசத்துல 90% வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. தேர்தல் வாக்குறுதி. இவர் என்ன, இவங்களுக்கு ஏன் இந்த பர்சன்டேஜில் ஏன் இவங்களுக்கு இவ்வளவு ஒரு குழப்பம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இப்பொழுது இவங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவர்களெல்லாம் கூட பல விஷயங்கள்ல கேள்வி எழுப்புகிறார். குறிப்பாக பாலகிருஷ்ணன் அவர்கள் மீது சில விஷயங்களை திமுக குறித்து அவர் கமெண்ட் பண்ண உடனே அவரை முரசொலியில விழுந்து பாஞ்சு புறான உடனே அவர் அடக்கி வாசிச்சார். பிறகு அவர் தலைவராக அந்த மாநில அங்க பொதுச் செயலாளர், மாநில செயலாளருங்கிறது தான் கட்சியுடைய தலைமை. அவர் இருக்கும் பொழுதுதான் கட்சி ஏலத்திற்கு வாங்கப்பட்டதுங்கிறதுனால அவர் அதை பத்தி எல்லாரும் கமெண்ட் பண்றாங்கிறதுனால அடக்கி வாசிச்சாரா என்னன்னு தெரியல. ஆனால் பே சண்முகம் அவர்கள் வந்ததிலிருந்து திமுக அரசு தொடர்ச்சியாக ஆட்சி நிர்வாகத்தை கிண்டலும் கேலியும், அதாவது எல்லா தளங்களிலும் அவரை பேசி வருகிறத பார்க்கிறோம். அரசியல் கட்சியாக கூட அவர் பல கருத்துக்களை இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக சொல்லி வருகிறார். அதுல எனக்கு டைம் 2 நாள் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த அரசு என்னெல்லாம் செய்யவில்லைங்கிறத ஒரு பெரிய பட்டியலை என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நாம் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அரசு ஊழியர்கள், அரசு போக்குவரத்து ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள், எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்றவங்க, அதுக்கப்புறம் பணி நிரந்தரம் செய்யப்படாத ஆசிரியர்கள், ஜாக்டோ ஜியோ, நாங்க வேலை செய்யலைன்னா 2026 நீங்க பெரிய ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள்னு முதல்வருக்கே சவால் விடக்கூடிய அரசு ஊழியர்கள் சங்கத்தினர், சீஃப் செக்ரட்டரியேட்ல இருக்கக்கூடிய அந்த சங்கத்தினர், இப்படி தொடர்ச்சியாக இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வராங்க. கூட்டணி குறிச்சில குறிப்பாக இந்த சமூக நீதிக்கு பிரச்சனையாக இருக்குது. வேங்கவேல் இப்போது வரைக்கும் தீர்க்கப்படலை. மாறாக அதற்கு குற்றம் சாட்டவர்கள் மீதே நீங்க குற்றவாளி கூண்டில் ஏற்றுறீங்கன்னு அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய திருமாவளவன் வாய் திறந்து சொல்லலைன்னா கூட அடுத்த கட்ட தலைவர்கள் சமூக வலைதளங்கள்ல அதை பத்தி அசிங்கமாக திமுகவினரை பற்றி பேசி வருகிறத பார்க்குறோம். இப்படி எல்லாம் இருக்கிறது. நாளைக்கு எலெக்ஷனை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? பத்தாக்குறைக்கு இப்பொழுது விஜய் வேற வந்திருக்கிறாரு. அவர் எப்படி அந்த திமுகவிடமிருந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஓட்டை அவர் கபலீகரம் செய்ய போகிறாரா, இல்லை அவருக்குன்னு ஒரு தனி வாக்கு வங்கி இருக்கிறதா, அதிமுகவுடைய ஓட்டை அவர் அந்த ஷேரை எடுக்க போறாராங்கிறத இன்னும் இவங்களுக்கு முழுசாக தெரியல. ஸோ எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல அவர் இருக்கிறப்ப, இப்போ இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி பட்ஜெட்ல தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பேரே இல்லை அப்படின்னு பட்ஜெட்டை வச்சு பேசுறாங்க. அது மக்கள்கிட்ட போய் எடுபடலை அப்படிங்கிற பார்க்குறோம். அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் இப்போதான் புதுசாக யோசிச்சது மாதிரி மீண்டும் இந்தியை திணிக்கிறாங்க. மும்மொழி கல்வி NEP-ல அவங்க ஏற்கனவே சைன் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்பொழுது இருந்த சீஃப் செக்ரட்டரி அந்த லெட்டர் உள்பட தர்மேந்திர பிரதான் அவர்கள் வெளியில கொண்டு வந்தார். அப்புறம் தர்மேந்திர பிரதான், நீங்க ஆரம்பத்துல என்ன ஒத்துக்கிட்டீங்க, இப்ப ஏன் இருக்காங்க, நாங்க இந்திங்கிற சொல்ல 3வது ஆப்ஷனல் மொழின்னு தான் சொல்லியிருக்கோங்கிறத எல்லா விளக்கத்தையும் சொல்லியிருக்கும் பொழுது, நீங்கள் குறுகிய பார்வையோடு அரசியலுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கடைசி கட்டமாக என்ன பண்ணாங்க, அவங்க அந்த காலத்துல இந்திய எதிர்ப்புக்கு என்ன
ஒரு கன்வென்ஷனல் மெத்தடு, பழைய மெத்தடு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த தாரை எடுத்துக்கிட்டு இந்தி அழிக்கிறது. அதே போல் இப்போ பெயிண்ட் டப்பா எடுத்துக்கிட்டு அங்கங்கே அழிக்கிறாங்க. இந்தி எது இங்கிலீஷ் எதுன்னு தெரியாமல் அதை போய் அழிக்கிறது. அது வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காமெடியாக போயிட்டுருக்கு. இது இன்னும் சொல்லப்போனால் இந்தியை அழிச்சவர் ஒருத்தர் பொள்ளாச்சியில் வந்து இந்தி பெயிண்டால் அழிக்கிறார் இந்தி எழுத்துக்களை. அவருடைய பேத்தி வந்து மும்மொழி கொள்கையில் படிக்குது. அது எந்த ஸ்கூலில் படிக்குது, அந்த குழந்தையோட பேர் உள்பட என்னால் சொல்ல முடியணும். பாஜகவோட அங்கே வந்து பாராளுமன்ற தேர்தலில் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண அந்த பாஜகவினர் உறுப்பினர் இருந்த பொழுது கூட அதை வந்து அண்ணாமலை வந்து அந்த நேம் ஸ்பெசிஃபிக்காக பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன பிறகு பேர்லாம் சொல்லாமல் இவருடைய பேத்தி வந்து இந்த இதில் தான் படிக்குது அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு உருட்டு என்னென்னா, அந்த மத்திய அரசு உங்களுக்கு நிதி கொடுக்கலன்னா என்ன, நான் கொடுக்குறேன் தாத்தா, நான் கொடுக்குறேன் அப்பா. இப்போ அந்த குழந்தைய கூட அப்பான்னு சொல்கிறதா தாத்தான்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா இவரை வந்து என்ன எல்லாரும் அப்பான்னு தான் சொல்கிறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டார். அந்த குழந்தை வந்து என்னுடைய சேவிங்ஸ்லேருந்து 10,000 ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ அங்கே சொன்ன உடனே கன்னியாகுமரியிலேருந்து ஒரு பொண்ணு நான் வந்து 5,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு. இவங்க 2 பேரும் என்னென்னா 2 பேரும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அங்கே ஆப்ஷன் இருக்குது. இப்போ கன்னியாகுமரியில் அந்த குழந்தை போட்டோடனே அந்த குழந்தை எந்த ஸ்கூலில் படிக்குது, அந்த குழந்தை யார் அப்படிங்கிறது உட்பட அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களை கரெக்டாக போட்டுட்ருக்காங்க. அந்த ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியுமா அப்படிங்கிறத உட்பட கேட்டிருக்காங்க. இவங்க கடலூர்லேருந்து பேசுனவர், அவர் வந்து திமுகவில் வந்து ஒரு பொறுப்பாளர். அவருடைய குழந்தைய வச்சு அவர் பேச வச்சு ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோவுக்கு ஒரு பதில் சொல்லி அது வந்து தனக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் சர்டிஃபிகேட் மாதிரி நினச்சிட்டு முதல்வர் அதுக்கு ஒரு சப்பை கட்டு கட்டுறது மாதிரி பாருங்க. இப்படியெல்லாம் தமிழக மக்கள் இருக்கிறாங்க. மத்திய அரசு நிதியே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். எனக்கு இது ஒரு விதமான அரசியலா வசூலான்னு தெரில. ஏன்னா கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வித்தியாசமாக வசூல் பண்ணுவார். உண்டியெல்லாம் வச்சுட்டு தன்னை பார்க்க வரவங்க எப்படி நன்கொடை கொடுக்கணும்லாம் அவர் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவார். இது மாதிரி மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்லி இது வேறு விதமான வசூலை எங்கள் கட்சியில் பண்ணுறாங்களான்னு தெரியல. அந்த வீடியோ வச்சு அதுக்கு வந்து ஒரு பெரிய நீண்ட அறிக்கையெல்லாம் சொல்லிட்டு, அதை விட கொடுமை என்னென்னா, மத்திய அரசுடைய பிரிமிசஸ், அது ரயில்வேவாக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், பேங்க்கு, மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த மத்திய அரசு நிறுவனங்களுடைய பிரிமிசஸில் அத்துமீறி நுழைவதே தவறு. அது சட்டவிரோதமானது. அவன் மீது வந்து வழக்கு பதிவு செய்து அவனை கைதே செய்யலாம். அங்கே போயிட்டு அந்த நேம் போர்டை வந்து அழிச்சிட்டு வரான். அது சரிதான் என்பது போல இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. ஏன்னா அண்ணாமலை வந்து கேட்குறாரு, இப்படி எல்லாம் பேர் அந்த ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா வட மாநிலத்திலேருந்து வரவங்க வந்து எப்படி இந்த ஊர் பேரை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, நம்ம ஆளுங்க அங்கே வட மாநிலத்தில் போனால் எப்படி தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இவர் முதல்வரா இல்லை இவர் யார் அப்படிங்கிறது. அதாவது இது போன்று அழிக்கக்கூடியவர்களை, அந்த இந்தி எழுத்துக்களை அழிக்கக்கூடியவர்களை ஒரு ஆங்கில தொலைக்காட்சியிலே சொல்லும் பொழுது அண்ணாமலை அவர்கள் திமுக கூலிகள்னாரு. அந்த கூலிகளுக்கு ஆதரவாக இவர் பேசுவது, இப்போ இவரை நான் முதல்வர்னு சொல்றதா என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு ஒரு மோசமாக இருக்குது. இப்பொழுது இதையெல்லாம் மறைப்பதற்கு தொகுதி மறுவரை, இதுக்கு வந்து ஒரு பார்லிமெண்ட்ல எந்த ஒரு விஷயமும் பாஸ் ஆகலை. இன்னும் சொல்லப்போனா என்ன சொல்றாங்கன்னா, 2008 மறுவரை செய்யப்பட்டது, தொகுதி மறு சீரமைப்பு செய்யப்பட்டது. அது வந்து 1981க்கு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணணும் அப்படிங்கிறப்ப, இப்பொழுது இவங்க எப்படி ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளும் இங்கே சீட்டு குறைஞ்சிரும் அது இதுன்னு சொன்ன உடனே சீட்டு எண்ணிக்கையை மாற்றாமல் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ரீஆர்கனைஸ் பண்ணி அந்த எல்லைகளை மட்டும் வரையறை செய்தார்கள். அது வந்து 2001 மக்கள் தொகை அடிப்படையில் வச்சு அந்த பேஸில் பண்ணாங்க. அப்பொழுதே என்ன சொன்னாங்கன்னா, 2026 இது போன்ற மறுசீரமைப்பு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. இப்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 31, பாண்டிச்சேரி 1 சேர்த்து 40 தொகுதி இருக்குது. இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் தான் நீங்கள் இதை பண்ண போகிறீங்க, நாங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடுங்கிறத மிக சிறப்பாக தமிழக அரசு கையாண்டது. வட மாநிலங்கள் சில, நான் எனக்கு என்ன கேள்வினா, நீங்கள் அதில் ஸ்பெசிஃபிக் பண்ணுங்க. வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லாரும் குடும்ப கட்டுப்பாடை செய்யலையா, இல்லை ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் குடும்ப கட்டுப்பாடை எங்களை அதாவது அந்த கேம்பெயின், அரசு செய்யக்கூடிய அந்த கேம்பெயினை எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லக்கூடியவர்களால மக்கள் தொகை உயர்ந்ததா அப்படிங்கிற டேட்டா இவங்கள்ட்ட இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு. அதில் எதுக்கு பொத்தாம் பொதுவாக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணோன்னு, இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்படி ஒன்று எடுப்போமா தமிழகத்தில்?
இந்துக்கள் எவ்வளவு பேர் ஒழுங்கான குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க, மாற்று மதத்தினர் எப்படி அப்படிங்கிற ஒரு டேட்டாவை எங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. அதை விட இப்பொழுது 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு அப்படின்னு இருக்குது. பாராளுமன்றத்திலையும் இருக்கு, சட்டமன்றத்திலையும் அங்கங்க பல பேர் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இப்போ அந்த அடிப்படையில் கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 178 சீட்டுகள் அதிகமாக கொடுக்க வேண்டிய 179 சீட்டு. இப்போ 543 இருக்கு, 179, அதாவது 33% பெண்களுக்கு கொடுத்தா இது அந்த அளவிற்கு அந்த கரஸ்பாண்டிங்காக அவங்களை ஏற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இதனால தமிழகத்துக்கு 13 சீட்டு வேணா அதிகமாகலாம். கிட்டத்தட்ட 52 சீட்டு, 39 இருக்குல்ல, அதில் வந்து சேர்த்தீங்கன்னா 13 சீட்டு இருக்குன்னா 52 சீட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையராக இருந்த கோபால்சாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது பற்றின எந்த ஒரு புரிதலுமே இல்லாத, மக்களிடம் ஒரு பீதியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்த சென்சிட்டிவான விஷயங்களை தினமும் சொல்லிக் கொள்ளக்கூடிய முதல்வர் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்வதா, இல்லை தேர்தல் ஆணையராக இருந்த அதுவும் ஒரு தமிழர் கோபால்சாமி அவர்கள் சொல்வதை ஏற்பதா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு செய்யும். அடுத்த செய்தியாக, இந்து முன்னணி நிர்வாகி பாடி சுரேஷ் 2014ஆம் ஆண்டு இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டார். அதுல முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட அப்துல் ஹக்கீம் கைது செய்யப்பட்டார். அவர் 2023 பிணையில் வந்திருக்கிறார். அதன் பிறகு அவர் தலைமறைவாயிட்டார். மீண்டும் அவரை இப்போ சமீபத்தில் கேரளாவில் வைத்து தனிப்படை போலீஸ் அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இப்போ பாடி சுரேஷ் இந்த கொலை வழக்கை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். குறிப்பாக ஸ்ட்ரீட் டிவியில் இந்த செய்திகள் அப்பையிலேருந்து இருக்கிறதா இருக்கட்டும், விஎஸ்ஆர்சியில் பல கட்டுரைகள் எழுதினதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இந்து முன்னணி ஆவணப்படத்திலும் கூட இது சம்பந்தமாக இருக்கிறது. அந்த பாடி சுரேஷ் கொலையின் பொழுதே ஒரு சிலரை கைது பண்ணாங்க. இவங்க அல் உம்மா இயக்கத்தை சார்ந்தவர்னு. அதுக்கு முன்னாலேயே வந்து பல இந்து முன்னணி அமைப்பினரும் பாஜகவினரும் கொலை செய்யப்பட்டார்கள். அதுக்கு வந்து போலீஸ் பக்ருதீன், பன்னா இஸ்மாயில், ஃபிலால் மாலிக் இவங்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு. எல்லா கொலைக்கும் அவங்க தான் அந்த கொலையில் ஈடுபட்டாங்கிறது. அவங்க வந்து இப்போ வேலூரில் வெள்ளையப்பனை கொண்டதுக்கு அவங்க எல்லாரும் மதுரையை சேர்ந்தவர்கள். திடீர்னு ஒரு பஸ் ஏறிட்டு வந்து வேலூரில் இறங்கி வெள்ளையப்பனை போய் கொலை பண்ணுறது. அன்லஸ் அதர்வைஸ் லோக்கலில் இருக்கிறவங்க யார் அதுக்கு ஃபெசிலேட் பண்ணா, வாகனங்கள் யார் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க, இந்த விஷயத்தான் தெரியாமல் அவங்க செய்யப்படுறதில்ல. அது மேலே திடீர்னு சேலம் ஆடிட்டர் ரமேஷை போய் இவங்க போனவுடனே அப்படியே ஆடிட்டர் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு இவங்களா கண்டுபிடிச்சி போய் இறங்கி இந்த 3 பேரும் கொலை செய்ய போகிறதில்ல. அங்கே லோக்கல் யாரோ ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் முழுவதுமாக விசாரணை எல்லாத்திற்கும் இவர்கள் 3 பேர் தான். ஆரம்பத்திலிருந்து நாம் இதைத்தான் சொல்லி வரோம். இவங்களுக்கு யாரெல்லாம் உள்ளூரிலே உதவி செய்தார்கள், அவர்களையெல்லாம் இந்த விசாரணை வளையத்தில் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டோம். அதற்கு இப்போது வரை இது தமிழக அரசுடைய அந்த விசாரணை என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனாலும் கூட இந்த 3 பேரும் இப்பொழுது ஜெயிலில் இருக்காங்க. அவங்க பூந்தமல்லி கோர்ட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வராங்க. என்ஐஏவும் இந்த கேஸை நடக்கிறதுனால இவங்க வந்து அங்கே ஜட்ஜையே மிரட்டக்கூடிய விஷயம். இன்னும் அங்கே ஜெயிலரை இப்போ கூட அடித்து அவங்க கீழே தள்ளின அந்த விஷயம், அங்கே இருக்கக்கூடிய ஜெயிலருக்கே பாதுகாப்பு இல்லாத சமயம். அதே போல் இவங்க ஜெயிலில் இருந்து கொண்டே வெளியில் இருக்கவங்கள்ட்டே கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இதை செக் பண்ண வரக்கூடிய ஜெயிலர்களை மிரட்டக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம். இந்த பாடி சுரேஷ் கொலை வழக்கு நடந்த பொழுது அவங்கள வந்து போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு திருவள்ளூர் கோர்ட்டில் இது பண்ணுறாங்க. அப்பொழுது இந்த ஜட்ஜி என்ன சொன்னாங்க, இவங்களெல்லாம் உள்ளே வச்சு நீங்கள், ஏன்னா உடனே கைது பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் போலியான குற்றவாளிகளாக இருக்கும், இவங்க வந்து இஸ்லாமியர்கள்ங்கிறதுனாலேயே ஒரு குற்றம் சாட்ட போகிறார்கள் காவல்துறையினர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வைத்து கொண்டு அந்த ஜட்ஜு சொன்னாங்க, இவங்களையெல்லாம் உள்ளே வச்சு கொடுமை பண்ண போறீங்களா அப்படிங்கிற ஒரு துணியில கேட்டது இருக்கு. அப்படி கைது செய்யப்பட்டவர்களுக்கு பிணை வழங்கி அதிலே வெளியில வந்தவன் தான் SSI வில்சனை களியக்காவிலையிலே கொலை செய்தான் அப்படிங்கிறதை நம்ம மறந்து விடக்கூடாது. இதற்கு மூளையாக செயல்பட்ட காஜா மொய்தீன் இருக்கிறார். அவன் வந்து ஏற்கனவே திகாரில் இருந்தான். அதுக்கப்புறம் அவனை வந்து தமிழக சிறைக்கு மாற்றுவதற்கு அவன் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்கிறத பார்க்குறோம். அவனுக்கு பின்னால் அவன் எப்படி எல்லாரையும் மூளை செலவு செய்து இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபடுவதற்கு பல இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்தான், ஆயுத பயிற்சி கொடுத்தானுங்கிறதும் தொடர்ச்சியாக ஸ்ட்ரீட் டிவியில் பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் குறிப்பாக இந்த பாடி சுரேஷ் கொலை வழக்கில் ஒரு 2 வருடத்திற்கு முன்னால் நீங்கள் ஸ்ட்ரீட் டிவியில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அந்த செய்திகள் சிந்தனையில் வரும். அவங்க பிரியா கூட பேசியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு நபரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, இம்ரான் அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறது, இப்போ நீங்கள் சொன்னது காஜா மொய்தீன், ஜலாலுதீன், அமீமு, நவாஸ், குத்புதீன், அபுதாகிர் இவங்கெல்லாம் பாடி சுரேஷ் கொலையில்.
இப்போ நான் சொல்றது உங்களுக்கு இந்த இதுலயே இருக்காது இம்ரான் அப்படின்னு. இந்த இம்ரான்ங்கிறவன் யார்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரால இருந்து சுப்பாராவ் ரகுமான் அப்படிங்கிற 2 பேர் நகை அவங்க வந்து இங்கே எடுத்துட்டு வராங்க சென்னைக்கு. அவங்க நகை கொடுத்துட்டு வாங்குறது அந்த தொழில் பண்றாங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் பணம் எடுத்துட்டு வராங்க. அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள். இந்த கொள்ளையடிக்கும் கும்பல் யார் அப்படின்னு விசாரணை பண்ணும்பொழுது இவங்க ராமநாதபுரத்துக்கு சேர்ந்தாங்க, அங்கே எங்கே இருக்கிறவன் சேர்ந்தவங்க இல்லை. இம்ராஸ் அப்படிங்கிறவனை ஒருத்தன் கொடுங்கையூரில் வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவன்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய துப்பை வச்சு இம்ரான் அப்படிங்கிறவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த இம்ரான் யார் அப்படின்னா, அவாலா டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க, இது போன்ற நகை வாங்குவதற்காக பெரிய தொகை எடுத்துகிட்டு வரவங்க, பேங்க்லேருந்து பெரிய அளவிற்கு பணம் எடுத்துகிட்டு வரவங்க, இவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி கொள்ளையடிக்கிறான் அப்படின்னு. கொள்ளையடிச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னா, பயங்கரவாத அமைப்புகளுக்கு அந்த பணத்தை கொடுக்குறான். இந்த இம்ரான் பாடி சுரேஷ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை இந்த கோர்ட்டு செலவுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் உதவி செய்யக்கூடிய வகையில் கொள்ளையடித்த பணத்தை செலவு செய்தான் அப்படின்னு போலீஸ் விசாரணைக்கு முடியுது. இதை வந்து 2 வருடங்களுக்கு முன்னாலேயே நம்ம வந்து ஸ்ட்ரீட் டிவியில் பேசியிருக்கோம். இப்போ பாருங்க, 2023 காணா போன இந்த அப்துல் ஹக்கீம் வாணியம்பாடி, நீங்க யோசிச்சு பாருங்க, பாடியில இருக்கக்கூடிய சுரேஷை கொலை செய்வதற்கு வாணியம்பாடி ஹக்கீம், அதுக்கப்புறம் கடலூர்லேருந்து அலாவுதீன்கிறவன் வரான், வெவ்வேறு இடம். அப்படிங்கிறப்ப லோக்கல்ல இருக்கிறவங்களுடைய உதவி இல்லாமல் ஒரு ஆளை அங்க இருக்கக்கூடிய ஆளை கொலை செய்ய முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கலாம். அப்படியும் பட்சத்துல தான் இதற்கு யாரெல்லாம் பண உதவி கொடுத்துன்னு அடுத்த விசாரணையில வேறொரு வழக்கில் பிடிக்கும் பொழுதுதான் இந்த இம்ரானை பிடிக்கிறாங்க. இது போன்று அந்த சமுதாயத்தினர் பயங்கரவாதிகளுக்கு ஏதோ ஒரு வகையில ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்னு. அவன் பாருங்க, ரொம்ப சேஃப் ஏவன் அப்படின்னு மல்லபுரத்துல கேரளாவில் போய் அடைக்கலம் இருக்கான்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவனுக்கு அவன் யாருன்னு தெரியாமல புதுசா ஒரு இஸ்லாமியன் அந்த ஊருக்கு வந்திருக்கான், அவனுக்கு ஏதோ உதவி செய்யலாம், வேலை கேட்டு வந்திருக்கான் அப்படின்னு. அவன் பெரிய வேலையை செஞ்சுட்டு வந்திருக்காங்கிறது அங்க இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒரு நபருக்காவது தெரிஞ்சிருக்கும்ல. அதனால்தான் அந்த சமுதாயம் இது போன்ற மேபி ஒரு 10-20% இது போன்ற பயங்கரவாதிகள் அந்த சமுதாயத்துல இருக்கலாம். ஆனால் பயங்கரவாதிகளுக்கு அந்த சமுதாயத்தினர் 80% சமுதாயத்தினர் ஒன்று பார்த்து பயப்படுறாங்க, இன்னொன்று இவனை காட்டி கொடுக்க வேண்டாம் என்று நினைக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நமக்கு எழுகிறது. குறிப்பாக இந்த தமிழக அரசு, இப்போ இந்த திமுக அரசு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மீது பெரிய அளவு நடவடிக்கை எடுக்காது அப்படிங்கிற தைரியத்தில் கூட அங்கங்கே இருந்திருக்கலாம். ஆனால் இதை ஃபாலோ பண்ண நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த ஸ்பெஷல் டீம் போய் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பாராட்டுகள். இப்போ இந்த 2 வருஷம் தலைவருமான இடத்துல அவன் வேறு யாரெல்லாம் தொடர்பு கொண்டிருக்காங்க, இன்னும் வேறு யாரெல்லாம் டார்கெட் பண்ணியிருக்காங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யாருக்காவது பயிற்சி கொடுத்துருக்கானா, இது போன்ற விசாரணை இது தமிழக அரசு அவங்களுடைய காவல்துறை கைது செய்திருந்தால் கூட NIA இது இன்னும் அதை கையில் எடுத்துட்டு இன்னும் முழு விசாரணையை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. அடுத்த செய்தியாக, கடந்த February 14 கோவை குண்டு வெடிப்பு அந்த நினைவு தினம் நடத்தப்பட்டது இந்து முன்னணி இயக்க தலைவர் அவர்களால். அதில் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் கலந்து கொண்டு ஸ்ரத்தாஞ்சலி நிகழ்ச்சி செலுத்தினார். அதில் தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுமே அதில் கலந்து கொண்டார். அப்போ அந்த நிகழ்ச்சியில் பேசும்பொழுது பல்வேறு நிகழ்வுகளை குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. இந்த ஒரு திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய பிரச்சனை எப்படி நடக்குது, அங்கே நடக்கக்கூடிய தொழுகைகள், இது குறித்தெல்லாம் காடேஸ்வரா அவர்கள் அந்த இதில் பேசியிருந்தாங்க. அதற்கு கோவை RS-புரம் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்காக தினந்தோறும் அவரை வர வைக்கக்கூடிய, அலைக்கழிப்பு செய்யக்கூடிய ஒன்று நடைபெறுவதாக இந்து முன்னணி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த அறிக்கையை மாநில பொதுச்செயலாளர் கிஷோர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். கோவை குண்டுவெடிப்பு சம்பந்தமாக அந்த February 14 புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. பாஜகவுடைய கர்நாடகா MP தேஜஸ்வி சூர்யா உட்பட அதில் கலந்து கொண்டார்கள். அண்ணாமலை, வானதி போன்றவர்களும் கலந்து கொண்டார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்து முன்னணி தான் அதை பெரிய அளவிலே அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும். இப்போ இந்த இந்து முன்னணி மீது இப்பொழுது இந்த போலீஸாருக்கு ஒரு எரிச்சல் அப்படின்னு வேணால் அதை எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னா, கோர்ட்டுக்கு போயிருக்க, அந்த கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொல்ல போகிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அந்த தீர்ப்பு சொன்னால் உடனே இவங்களால் பெரிய அளவு கூட்டத்தை கூட்டி விட முடியாது. அதனால் திருப்பரங்குன்றம் மலையை அந்த முற்றுகையிடக்கூடிய அந்த பெரிய போராட்டம் அது பிசுபிசுத்து போகும் அப்படின்னு காவல்துறையினர் நம்பினார்கள். தீர்ப்பு வந்த ஒரு சில நிமிடங்களிலே ஆயிரக்கணக்கானவர்கள், அதாவது இவங்களுடைய
போலீஸ் ஐஎஸ் அவங்களுடைய ரிப்போர்ட்டின்படியே 21,000 22,000 பேர் அப்படிங்கிறாங்க. நம்ம ஆட்கள் அதை கொஞ்சம் ஜாஸ்தின்னு கூட இருக்கும் அப்படிங்கிறாங்கன்னு. அதாவது அந்த தீர்ப்பு அங்கு வாசிக்கப்படும் பொழுதே இது ஆதரவாக வந்துவிடும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லியே அந்த தீர்ப்பு வந்த நிமிடத்திலேயே அங்கேருந்து இங்கே வந்து நம்ம மேடையெல்லாம் போடணும், எப்படி ஏற்பாடு பண்ண போகிறோன்னு தெரியலேன்னு இந்து முன்னணியினர் யோசிக்கும் பொழுது தயாராக வேலை செய்வதற்காக 300 பேர் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ அந்த அளவிற்கு இந்துக்களிடம் எழுச்சி வந்தது. அந்த எழுச்சிக்கு காரணம் இந்து முன்னணி அவங்களுடைய வேலை அப்படிங்கிறது. இது நமக்கு தீர்ப்பு சாதகமாக வந்தால் இதை எப்படி, பாதகமாக வந்தால் இதை எப்படி எதிர்கொள்வதுங்கிறதுல ஃபுல் பிளான் அவங்கள்ட்ட இருந்தது. இது நமக்கு தெரியாமல் போய்விட்டதே என்ற காவல்துறைக்கு அந்த ஒரு எரிச்சல் இருக்கிறது. இன்னும் வெளி மாவட்டங்களில் தான் வந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டு முதல் நாளே எப்படி செய்தாங்க அப்படின்னு இதெல்லாம் மீறி இவ்வளவு கூட்டம் கூடியதேங்கிறது. இதனால தமிழக உளவுத்துறையின் மீதும் காவல்துறையின் மீதும் எதிர்கட்சிகள், ஏன்னா எதிர்கட்சிகள் ஏன் அந்த குற்றச்சாட்டு அவங்க மீது சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு வகையில நம்ம இந்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு சோப்பு போடலாம் பாருங்க, நாங்க உளவுத்துறையை கேள்வி கேட்கிறோம், உளவுத்துறை எப்படி தூங்கி ஒளிந்தது, இது எப்படி அவங்களுக்கு தெரியாம போச்சு, எப்படி ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டார்கள். திமுகவினரே அந்த நேரத்தில் சோசியல் மீடியால ஒரு நம்ம மதுரையான்னு நமக்கு தெரியல, ஜிகர்தண்டா குடிச்ச நம்ம ஊர் ரோஸ் மில்க் பாய்ஸ் நமக்கு கொடுத்த ஊர்ல இப்படி ஒரு எழுச்சியோட இந்துக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு கோபாவேஷமாக அவர்கள் ஆக்ரோஷமாக கோஷம் போடுகிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம மதுரையான்னு நமக்கு சந்தேகம் வருதுன்னா அவங்க சொல்லும் பொழுதே இதை எப்படி சோப்பு போட்டு சரி பண்றதுங்கிறப்ப எல்லாரும் வந்து காவல்துறையினர் இன்னும் ஒரு இடத்துக்கு மேல போய் ஸ்டாண்டப் சங்கீதா அந்த கலெக்டர் அவங்கள அப்படித்தான் இப்ப சொல்றாங்க. ஏன்னா உதயநிதியுடைய பையனுக்காக அவங்க ஏந்திரிச்சுருந்தாங்க அந்த கலெக்டர், அதனால அவங்கள ஸ்டாண்டப் சங்கீதா அப்படின்னு சொல்றாங்க. அந்த கலெக்டரை வந்து சங்கீதா அப்படின்னாங்க. அங்க இருக்கக்கூடிய எஸ்பியும் இவர் வந்து ஆர்எஸ்எஸ் காரர் அப்படின்லாம் கம்யூனிஸ்டுகளும் மற்றவர்களும் அவரை வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா, இழிச்சவாய் இருக்கிறான் இந்து, இவனை நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு காமெடியா ஒரு பஞ்சாயத்து சொல்லுவாங்க, தீனிக்கு தானி சரியா போச்சு அப்படின்னு. அவங்கள அப்படி பண்ணோமா, உங்களை நாங்கள் இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது காடேஸ்வரா சுப்பிரமணியன் அவர்கள் மீது ஒரு வழக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன், அனுமதி வாங்கிட்டு தான் ஒரு கூட்டத்தை போடுறாங்க. சரி, அனுமதி இல்லாமல் கூட்டத்தை கூட்டிட்டாங்க. நீங்க அங்க ஏதோ ஒன்று பேசிட்டாங்கன்னே வச்சுப்போம், வன்முறையை தூண்டியதாக பேசினார், இரு தரப்புக்கு இடையே வன்மம் ஏற்படும் வகையில் பேசினார், நீங்க வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவீங்க. இப்படி பேசியிருக்கிறார், இதனால பிரச்சனை அப்படின்னு சொல்லி வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவீங்க. கோர்ட்டு உங்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணும், இவர் உண்மையிலே பேசியது பிரச்சனைக்குரியது. இப்ப சீமானெல்லாம் கண்டிச்சிருக்குதுல்ல கோர்ட்டு, அது மாதிரி காடேஸ்வரா அவர்களையும் கோர்ட்டு கூப்பிட்டு நீங்க இப்படி பேசலாமா அப்படின்னு கண்டிக்க போகுது. நீங்க யாரு காவல்துறையில உங்க அலுவலகத்துக்கு வர வச்சு அவர் மீது ஒரு நாள் முழுக்க விசாரணை, இன்னைக்கு விசாரணை பத்தாது நாளைக்கு நீங்க வாங்க அப்படின்னா, ஒரு இந்து முன்னணிங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்துடைய மாநில தலைவரை நீங்க வந்து கிள்ளுக்கிறையாக நினைச்சுக்கிட்டு இப்படி பண்றீங்கன்னா உங்களுக்கு வரலாறு தெரியவில்லையோ அப்படிங்கிறது. இன்னொன்று அந்த கிஷோர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறது, அவர் ஒரு சில விஷயங்களை கோடிட்டு காட்டியிருக்கிறார். இசைவாணி மீது ஐயப்ப பக்தர்கள் பல இடங்கள்ல புகார் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க மனசு நோங்கிடுச்சு, இது இந்து பக்தி ஆன்மீகம் அதன் மீதே நடக்கப்பட்ட ஒரு போர் தாக்குதல் போல, அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கன்னு. அந்த அம்மா குறித்து ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? அதே போல ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால வக்பு திருத்த சட்டம், அதற்கு எதிராக ஒரு மீட்டிங் நடந்திருக்குது, ஆலப்பாலமா ஏதோ ஒரு இடத்துல அங்கே நடந்திருக்குது. அதுல நெல்லை முபாரக் எஸ்டிபிஐ சேர்ந்தவர் மிக மோசமாக பேசியிருக்கிறார், வன்முறை தூண்டும் வகையில பேசியிருக்கிறார். அவர் மீது இதே போல வழக்கு போட்டு நீங்க டெய்லி வாங்க உங்களை நாங்க விசாரணை பண்றோம் அப்படின்னு இந்த காவல்துறை செய்வதற்கு தான் தைரியம் இருக்கிறதா அப்படின்னு கிஷோர் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாஷாவுடைய ஊர்வலம், நீங்க முதல்ல அதுக்கு அனுமதி கொடுத்தீங்களான்னு தெரியல. அனுமதி கொடுத்தீங்கன்னா எப்படி 5000 பேர் வந்து ஒரு போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தும் வகையில மிகப்பெரிய இறுதி ஊர்வலம், அதுவும் 54 பேர் படுகொலை செய்வதற்கு காரணமாக இருந்த மூளையாக செயல்பட்ட ஒரு பயங்கரவாதி பாஷாவுடைய இறுதி ஊர்வலத்துக்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்க, அதெல்லாம் சரியா, இப்படி போன்ற பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. நீங்க இந்து முன்னணி தலைவரை மீண்டும் மீண்டும் இப்படி விசாரணைக்கு அழைக்கக்கூடிய, அது அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி யாருன்னு தெரியல, அவருக்கு சற்று ஒரு வரலாற்றை மட்டும் நான் கோடிட்டு காட்டுவேன். ஏன்னா அந்த வரலாற்றை சொன்னா கூட நீ என் மேல கூட நீங்க அந்த கேஸ் போடுவீங்க. இப்பொழுதும்
கவர்னராக இருக்கிறார் இலகணேசன் அவர்கள். அப்பொழுது கன்னியாகுமரியில் அந்த விபாக்குக்கு ஆர்எஸ்எஸ்க்கான பொறுப்பாளர் அவர் தான். அப்பொழுது இந்து முன்னணி தலைவராக இருந்தவர் தான் தானுலிங்க நாடார் அவர்கள். அவரை சந்திக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் கட்டத்தில் தான் இங்கே சென்னை செக்ரட்டரியேட்டுக்கு வந்தாங்க, வெயிட் பண்ணாங்க. எம்ஜிஆர் அந்த மீட்டிங் இருக்குது, இந்த மீட்டிங் இருக்குது அப்படின்னு யார் தக்காரும் மிக்காரும் இல்லாமல் ஒரு பெரிய அரசியலையே நடந்து அவருக்கு எதிர்ப்பார் யாருமே இல்லாமல் இருந்த எம்ஜிஆர், அவர் முதல்வர், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டார் தானுலிங்க நாடார் அவர்கள். அழைச்சிட்டு வந்தவர் எல்ஜி இலகணேசன், போகலாம் அப்படின்னா. இல்லையா, முதல்வர் ஒரு பார்க்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இல்லை அவர் ஏதோ பிஸியாக இருக்கார் போல இருக்குது, இந்த பிஸியெல்லாம் விட்டுட்டு அவர் நாளைக்கு என்னை பார்ப்பாரு, நம்ம போகலாம் கன்னியாகுமரிக்கு அப்படின்னு கிளம்பி போனார். அதே போல் நடந்தது. எம்ஜிஆர் அவரை கன்னியாகுமரியில் போய் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது. இந்த வரலாறு இந்து முன்னணிக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த ஆர்எஸ் புரம் அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. நிறைவு செய்தியாக, மதுரை அருகே கமலா ஐயப்பன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹிந்து தம்பதியினர் ஒரு ஸ்டேஷனரி கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஐயப்பன் என்பவருடைய தகப்பனார் அவர் 2018 கிறிஸ்துவ மதத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அந்த மதத்தில் இருக்கிறதுனால பையனையும் மருமகளையும் மதம் மாற்றுவதற்கு தொடர்ந்து வற்புறுத்தி வந்திருக்காரு. பட் இவர்கள் தாய் மதத்தின் மீது பற்றோடு இருந்திருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, வேறு ஒருவரையும் அழைத்து கொண்டு கடைக்கு வர்றது, ஜபம் பண்ணுறது, வீட்டுக்கு முன்னாடி இருந்துட்டு ஜபம் பண்ணுறது, இப்படி தொடர்ந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் மகனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு தற்கொலை கடிதமே எழுதி வச்சிருக்காரு. இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நான் இறந்து போனால் இவங்களாம் தான் காரணம் அப்படிங்கிறத. அதை மனைவி எதேச்சிரமாக பார்த்துட்டு மிகவும் மனம் உடைந்து போய் என்ன பண்ணியிருக்காங்க, காவல் நிலையத்திலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கட்டாய மதம் மாற்றம் அப்படிங்கிறது எங்கே நிற்கிது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸ்ரீ டிவி ரெகுலராக, அது குறிப்பாக செய்திகள் சிந்தனையை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், அவங்க தினமும் ஏதோ ஒரு வகையில் மதமாற்ற பிரச்சாரம், இதற்கு எதிராக இந்து முன்னணி இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை தடுக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களையெல்லாம் நான் எடுத்து பேசிட்டு வரோம். சமீபத்தில் கூட விருதுநகர் மாவட்டத்தில் நடந்தது, அந்த இதை தடுத்தாங்க அப்படிங்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மத பிரச்சாரத்தை தடுக்கிறார்கள். போலீஸ் நிலையத்தில் புகார் சொல்லப்படுகிறது. சிஎஸ்ஆர் கூட போட மாட்டேங்கிறாங்க, அவங்க மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்க. மாறாக வெளியூர்லேருந்து வந்திருக்கவங்க, நீங்கள் கிளம்பி போங்க, அவங்க வேன்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க, திரும்ப இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸை மட்டும் வாங்கி வச்சுட்டு அனுப்பிடுறாங்க அப்படின்னு இந்து முன்னணி பொறுப்பாளர் பலமுறை என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் திருப்பரங்குன்றம் அந்த மலை மீட்புக்காக போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, பிப்ரவரி 4 இதற்காக மக்களிடம் விழிப்புணர்வு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. திருப்பரங்குன்றம் அந்த மலை அறுபடையில முதல் படை வீடு, அது ஏன் நமக்கு சொந்தம், அந்த முருகனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு என்ன, இதை அச்சடித்து இந்து முன்னணி பண்ணா அவங்கள 15 நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மீது வழக்கு பண்ணிட்டு டெய்லி சைன் பண்ணிட்டு போகிறது மாதிரி பல பேரை கைது செய்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்படி இந்து பகுதியிலேயே நோட்டீஸ், இந்துக்களுக்கு கொடுக்குற நோட்டீஸுக்காக ரிமாண்டு 15 நாள், அவர்கள் மீது வழக்கு. இந்துக்கள் பகுதியில் வெளி மாவட்டங்களிலிருந்து மதம் மாற்றுவதற்கு வந்தவர்கள் மீது எந்த ஒரு வழக்கும் இல்லை. காரணம், இந்த அரசே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான அரசு அப்படின்னு முதல்வர் உட்பட எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் துணை முதல்வர் நான் கிறிஸ்துவன்னு சொல்றதுனால மற்றவங்களுக்கு வயிறு எரியும், அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆகவே இவர்கள் மற்றவர்கள் சந்தோஷமாக எதனால் இருக்கிறார்கள்னு இவங்க நினைக்கிறது ஒரு பக்கம், இன்னொருத்தவங்க இயல்பிலேயே அவன் சந்தோஷமாக இருந்துடக்கூடாதுன்னு ஒரு சில மதங்கள் நினைக்கிறது. அதனால தான் இவங்களை தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணுறாங்க. அதாவது இவங்க சொல்லுவாங்க அன்பு தான் அந்த மதத்துடைய கான்செப்டே அன்பு, சேவை, இதை தவிர அவங்களுக்கு வேற ஒன்றுமே தெரியாது. அப்படியே ஒழுக்கம், சேவை, அன்பு, கருணை, இதுதான் அவங்க அப்படிம்பாங்க. ஆனால் அந்த மதத்தில் இல்லாதவனாக ஒருத்தன் இருந்தான்னா அவன் மீது ஏன் உங்களுக்கு அன்பு வர மாட்டேங்குது, கருணை வர மாட்டேங்குது, சேவை எண்ணம் ஏன் தோண மாட்டேங்குதுங்கிறது தான் புரியல. அது பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு மதம் மாறினா நம்ம கேட்குறான், அவனுக்கு பிடிச்சிருக்குங்க அவன் வழிபாடு, நீங்கள் இந்துவை கொண்டாடுகிறீர்கள், நீங்கள் கிருஷ்ணர், அவர் என்ன மாடு மேய்த்தார், இவர் ஆடு மேய்த்தார், ஜீசஸ் கிறிஸ்து, இதில் என்ன வந்திருக்கிறதுன்னு மேடையில எல்லாம் பட்டிமன்றத்தில் இது பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால்
இங்கே ஆடு மேய்த்தவர் அப்படின்னு எது சொல்கிறவன், இந்த மாடு மேய்த்தவனையும் ஆடு மேய்த்தவனாக கன்வெர்ட் பண்ணாதான் இவனுக்கு அன்னைக்கு பழப்பு ஓடுது. இப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இவனுக்கு வந்து வேறு யாரோ பணம் கொடுக்குறாங்க. இவன் எதனால் அதை செய்கிறான், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது. அப்பா மாறிட்டாராம், அவருடைய பையனையும் மருமகளையும் மாற்றுறதுக்காக வேலை. சரி, எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்ன பிறகும் கூட அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சர்ச், அந்த சர்ச் பாதிரியின் மீது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த கமலாங்கிறவங்க. அது இல்லாமல் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க பேர்லாம் வந்து இந்து பேர் மாதிரி இருக்குது, ஆனால் அவங்கெல்லாம் கிறிஸ்டின். வந்து இவங்களுடைய ஸ்டேஷனரி கடையில் வந்து ஜபம் பண்ணுறது, நீங்கள் வந்து மதம் மாறுங்க, குடும்பத்தோடு வந்து இவர்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி மதம் மாற்றுறதுக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்களுக்கு இது டார்ச்சராக இருக்குது, அதனால் அவர் சூசைட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதைத்தான் வந்து உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள், இப்பொழுது சத்தீஸ்கர் போன்ற இடங்கள்லாம் வந்து மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து இது போன்று ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி சிறை தண்டனையை வாங்கி கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸபிள் கன்வெர்ஷன் பண்ணாங்க. அது ஏன் தேவை, காலத்தின் தேவை அப்படிங்கிறது. இது இந்தியா முழுக்க மதமாற்ற தடை சட்டம் வர வேண்டும் அப்படிங்கிறத வலுப்படுத்துவது போன்ற இந்த செய்திகள் வந்திருக்கு. இப்போ இந்த சூசைடு நடந்ததுன்னா இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இந்த காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கும்? வேற ஏதோ குடும்ப பிரச்சனை, இன்னும் சொல்லப்போனால் இந்த கமலாங்கிற அந்த அம்மனியினால இந்த புருஷனுக்கு மன உளைச்சல் வந்தது, அதனால கூட அவர் செத்து போயிட்டாருன்னு கூட தான் இவங்க இதை மாற்ற போகிறாங்க. ஏன்னா விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே மைக்கேல் பட்டியல அந்த மரணத்துக்கு இவங்க எப்படி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியும், இங்கே கோவை குண்டு வெடிப்புக்கு எப்படி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியும், சிலிண்டர் குண்டு வெடிப்புக்கு. அதுபோல் விசாரணை தொடங்காததுக்கு முன்னாலே இவங்க சொல்லிவிடுவாங்க. ஆனால் இவங்க விவரமாக அவர் எழுதின லெட்டர்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறதுன்னு தெரியல. ஆனால் காலத்தின் தேவை கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அப்படிங்கிறத இந்த செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. இன்றைய 5 செய்திகள் குறித்து தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட திரு ராஜேஷ் ராவ் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.